நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ கொள்முதல்களில் தலைவிரித்தாடியுள்ள ஊழல் மற்றும் முறைகேடு கலாச்சாரத்திற்கு இனி இடமில்லை என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அவசர சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், இத்தகைய இலாக்காக்களின் நிர்வாகத்திலும் மேற்பார்வையை வலுப்படுத்துவதிலும் அரசாங்கம் இனி அதிக கவனம் செலுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இராணுவ கொள்முதல் தொடர்பான பிரச்சினை மலேசியாவிற்கு மட்டுமே உரிய பிரச்சினை அல்ல என்று குறிப்பிட்டுள்ள அன்வார், ஊழல் மற்றும் மோசடி மிக தீவிரமாக நடைபெறும் துறைகளில் பாதுகாப்பு மற்றும் கொள்முதல் துறையும் ஒன்று என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தற்காப்பு அமைச்சர் டத்தோசரி முகமது காலித் நோர்டின் வழங்கிய உறுதிமொழியின்படி நாம் வலுவான நிர்வாகம் மற்றும் உறுதியான மேலாண்மை நடைமுறைகளை தொடங்குவதாகவும் தேசிய பாதுகாப்பு தொழில்துறை கொள்கையான DIPN-ஐ நேற்று அறிமுகப்படுத்திய அன்வார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு முக்கிய அரசியல் தலைவர்களிடம் மட்டுமே இருந்த கையூட்டு வழங்கும் பழக்கம் தற்போது அரசு பணியாளர்கள், ஆயுத படைகள் மற்றும் சுங்கம் மற்றும் குடிநுழைவுத்துறை உட்பட அமலாக்க முகமைகளுக்கும் பரவி வருவதை அன்வார் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தற்காப்பு அமைச்சரின் தலைமையிலான DIPN திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் அவசர சீர்திருத்தங்கள் மேற்பார்வையை வலுப்படுத்துவதோடு அனைத்து கொள்முதல்களும் வெளிப்படையானதாகவும் பொறுப்பேற்கப்படக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்யும் என்றும் அன்வார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.